ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நவராத்திரி சீரீஸ் 3 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இன்னைக்கு 4 பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன செய்ய போகிறேன்னா, கதம்ப சாதம் தான் அம்மனுக்கு இன்னைக்கு. அதாவது மகாலட்சுமி ஒரு இதில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நம்ம கதம்ப சாதம், ஒரு சுண்டல் வந்து பச்சை பயிரில் கார சுண்டல், கொண்டக்கடலை கொண்டக்கடலை சுண்டல் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து வந்து ரவை கேசரி. ஸ்வீட்டில் வந்து ஸ்வீட் வைக்கணும்ல அம்மனுக்கு, நீங்கள் பால் பாயசம் எது வேணாலும் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டுமே, ரவையில் கேசரி பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு வடையிலன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா மெதுவடை பண்ணலாம். வெங்காயம் போடாமல் நம்ம பண்ணி காமிக்க போகிறோம். இப்போ அந்த வரிசையில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கதம்ப சாதத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்த்துடலாம். கதம்ப சாதத்துக்கு முதல்ல நம்ம ஒரு ஆளாக்கு வந்து புழுங்கலரிசி எடுத்துக்கணும். துவரம்பருப்பு 1 கப் எடுத்துக்கணும். துவரம்பருப்பு மட்டும் போதுனீங்கன்னா நீங்கள் இது 1.5 கப் எடுத்துக்கோங்க இந்த கப்பில். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பைத்தம் பருப்பும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தாளிக்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, காயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான காயை நீங்களே போட்டுக்கலாம். இது தண்ணியில் போடுற காயெல்லாம் போட்டிருக்கேன். இதில் பீன்ஸு எல்லாமே ஒன்று நம்ம கத்திரிக்காய் எல்லாத்துலேயுமே நான் வந்து கணக்கு பண்ணி கேரட்டு, பீன்ஸு, காராமணி இதெல்லாம் கூட நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய், இதில் வந்து வதக்கிறதுக்காக வெண்டைக்காய், இந்த குடமிளகா, பீட்ரூட் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் கலருக்காக கொஞ்சம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் தேவையில்லை, ஆனால் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு தக்காளி 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இது இறக்கும் போது போடுறது. அடுத்தது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் நம்ம தாளிச்சிக்க போகிறோம். அதுக்கு மஞ்சத்தூள், பொடி வகைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா மஞ்சத்தூள் எடுத்துக்கணும். குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இது கதம்ப சாதங்கிறதுனால மல்லித்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. பெருங்காயம் அந்த வதக்கும் போது போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் புளி விட போகிறோம். அந்த புளி எடுத்து வச்சுருக்கேன், ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த அரிசி 3ஐயும் நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் நம்ம ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். அதனால் வந்து மெஷர்மெண்ட் எதில் எடுக்கிறீங்களோ அதில் 5 பங்கு தண்ணி வச்சுக்கோங்க. சாதம் வந்து தளராக இருக்கணும். நான் வந்து நெய்யில் தாளிக்க போகிறேன். நெய் எடுத்து வச்சுருக்கேன். நான் நெய்யில் தாளிக்க போகிறதுனால நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் நெய்யில் தாளிச்சிடலாம். எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க. நம்ம ஒன் பார்ட் ரெசிபியாக பண்ணதுனால குக்கரை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு அம்மன் வந்து நேற்று துர்க்கை மூணு உருவத்தில் வந்தாங்க. அதனால துர்க்கை 3 நாள் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ இன்னையிலேருந்து 3 நாள் வந்து அவங்க மகாலட்சுமி உருவம். அதனால 5 வயசு குழந்தைங்கள வீட்டுக்கு கூட்டி நீங்கள் அந்த பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு தாம்பூல பையெல்லாம் கொடுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம இது தாளிக்கிறதுக்கு இதுதான் எடுத்திருக்கேன், நெய் தான் எடுத்திருக்கேன். கதம்ப சாதம் நெய்யில் பண்ணிங்கன்னா நல்லது. இதுக்கு வந்து முதல்ல நம்ம கடுகு போட்டுக்குவோம். நீங்கள் பட்டை, கிராம்பு எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் கடுகு தான் போடுவேன். கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், ஜீரகம் போட்டிருக்கேன். இப்போ வெந்தயம் போடுறேன். நல்லா இது வெடிக்கட்டும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம், இப்போ வெண்டைக்காய், குடமிளகாய் ரெண்டுமே கொஞ்சம் வதக்கிடுவேன். இப்போ முந்திரி பருப்பு போடுறேன். நீங்கள் இறக்கும் போது கூட நெய்யில் தாளித்து போடலாம். நான் காயோடையே வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வதக்க போடுறேன். முந்திரி பருப்பு வேணும்னா நீங்கள் இறக்கும் போது நெய்யில் தாளித்து போடுங்க, நிறுத்திட்டு. இப்போ பீட்ரூட் போட்டால் கொஞ்சம் கலர் கிடைக்கும், அதுக்காக போடுறேன். இப்போ தக்காளி, நம்ம எடுத்து வச்சுக்கிற புளியை ஊற வச்சுக்கலாம். நம்ம காயெல்லாம் வெந்தப்புறம் சேர்க்க போகிறோம். அதனால புளியை ஊற வச்சுக்கிறோம். இந்த பெருங்காயத்தை போட்டுருவோம். எல்லாம் காயெல்லாம் வெந்துடும், அதனாலும் வதக்கிட்டு போட்டிங்கன்னா ஒரு டேஸ்ட். அதுக்காக நம்ம இப்போ அரிஞ்சு வச்சிருக்கோம்ல காயை, அதை தண்ணி போட்டு
ஒரு காய் சேர்த்தீங்கனாலே காய் நிறைய சேர்ந்துடும். கதம்ப சாதம் வந்து என் ஸ்டைல்ல பண்றேன். ஒரு தடவை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்ப வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் நம்ம வந்து வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. காரம் வந்து உங்களுக்கு இதுதான் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுல மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வறுத்த மல்லித்தூள் சேர்த்துருக்கோம். இது நல்லா வதங்கினோன்னு இப்ப உப்பு சேர்த்துருங்க. இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதுல புளி ஊற வச்சிருக்கோம்ல, அதை ஊத்திருங்க. இப்ப நல்லா கொஞ்சம் புளி ஊத்திட்டோம். நான் இந்த டம்ளர்ல தான் அளந்தேன். அதுல வந்து 5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏற்கனவே புளிக்கு 1 கப்பு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அதனால இப்ப 2 டம்ளர் இதுல ஊத்திருக்கேன். 3 4 5 அளந்து வச்சிருக்கேன். இப்ப அரிசியை போட்டுக்கலாம். நம்ம இறக்கும் போது கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்ப இதை மூடி வச்சிடலாம், வெந்துரட்டும். இப்ப நம்ம கதம்ப சாதம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். 5 டம்ளர் தண்ணிக்கே பாருங்க கரெக்டா இருக்குது. இது ரொம்ப குழஞ்சிருக்கணும்னு இல்லை. பாருங்க கதம்ப சாதம் 5 டம்ளர் தண்ணி, புளி, உப்பு எல்லாம் திட்டமா கரெக்டா இருக்கும். நம்ம வாயில போட்டு பார்க்க முடியாது. நான் அளவு போட்டிருக்கேன். இப்ப இது இறக்கும் போது நீங்க மல்லி போட்டுக்கோங்க. இவ்வளவுதான், அம்மனுக்கு வந்து கதம்ப சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சேனல்ல சுண்டலுக்கு ஒரு பொடி பண்ணி காமிக்கிறேன்னு சொன்னேன்னா, அந்த சுண்டல் பொடி தான் இப்ப பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க. இது வந்து நீட்ட மிளகாய் எடுத்துக்கோங்க. இந்த அளவு ஒரு என்னன்னா 5 ஒரு 20 22 மிளகாய் இருக்குது. சின்னது பெருசுமா இருக்கிறதுனால ஒரு 20 மிளகாய் கணக்கு வச்சுக்கோங்க. இதுக்கு கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை, அதாவது ரொம்ப புதுசா இல்லாம கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு அதாவது வெள்ளை உளுந்து கூட நீங்க சேர்த்துக்கலாம். என்கிட்ட உளுத்தம்பருப்பு கருப்பு உளுந்து இருக்கு, அதனால சேர்த்துக்கிறேன். அப்புறம் மல்லி, இதெல்லாம் நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்க போறோம். இதை வறுக்கிறது எப்படின்னு நான் காமிக்கிறேன். பெருங்காயம் தூளா வச்சுக்கோங்க. கட்டி பெருங்காயமா வச்சிருக்கீங்கன்னா பெருங்காயம் இதுக்கு சேர்க்காதான் செய்யணும். நம்ம சுண்டல் தாளிக்கும் போது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்படி கட்டி பெருங்காயம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னீங்கன்னா, இது வறுக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் விட்டு பெருங்காயத்தையும் வறுத்து இதோட சேர்த்துக்கோங்க, பொடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை எப்படி பொடி பண்றதுன்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கடாய் வச்சுக்கோங்க. இதுல வந்து வெறும் எண்ணெய் சட்டியில தான் நீங்க மிளகாய் வறுக்கணும். நல்லா காய வச்சு வறுத்துக்கோங்க. காம்போட போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் காய வச்சுட்டேன் நல்லா மொறுமொறுன்னு, அதனால என்ன ஆயிடுது, உடையுது. நல்லா இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணிக்கணும். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கரம் மசாலா தூள் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எடுத்துட்டோம். அது இன்னும் எடிட் பண்ணி போடலை. அது கூடிய சீக்கிரம் ஒரு 2 நாள்ல வந்துடும் அந்த வீடியோ. இன்னைக்கு அம்மனுக்கு வந்து மகாலட்சுமி உருவத்துல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், கனகாமரம் ஆரஞ்சு கலரா எடுத்துக்கலாம். பூல கனகாமரம் வைக்கலாம். ரோஸு அது மாதிரி பன்னீர் ரோஸு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு நிறத்துல அம்மனை ஆவாகனம் பண்ணுங்க. இது புடவை நீங்க கட்டிக்கிறதும் ஆரஞ்சு கலர் புடவை கட்டிக்கோங்க.
இன்னைக்கு 5 வயசு சிறுமியை கூப்பிட்டு வந்து நீங்கள் எல்லாம் வச்சு தாம்பலம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். என்ன முடியுதோ அதை நம்ம செய்ய போகிறோம், அவ்வளோதான். இப்போ இது வறுத்து எடுத்துட்டோம், கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இந்த பொடியோட நம்ம கருவேப்பிலையும் போட்டுட்டோம்னா நமக்கு கருவேப்பிலை தாளிக்கல இல்லைன்னா கூட இந்த பொடியோட நமக்கு போட்டிங்கனாலே போதும். இந்த சுண்டல் வேக வச்சுட்டு இதுல ஒரு பொடியை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க சுண்டல் தாளிக்கும் போது தேங்காய் போடலைனாலும் நீங்க தாளிச்சுட்டு இந்த ஒரு பொடியை போட்டுக்கலாம். நீங்க பொரியல்ல கூட இந்த பொடி சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். பார்த்தா தெரியும் கருவேப்பிலை வந்து நல்லா இந்த வருங்க ஆறினோடனே முறைன்னு வந்துடும். இப்ப சூடோடு இருக்கும்போது அப்படி இருக்கும். இதெல்லாம் ஆறினோடனே இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், சத்தம் கேட்கும். இந்த அளவு வறுத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையில தண்ணி இல்லாம பாத்துக்கோங்க, புதுசா போடுறீங்கன்னா கூட. இப்ப நம்ம கொத்தமல்லி விதை போட்டுக்கலாம். சுண்டல் வந்து குழந்தைங்களுக்கு தான் நம்ம நிறைய தருவோம். ஏன் இந்த பொடியை நம்ம பண்றோம்னா குழந்தைங்க தான் விரும்பி சாப்பிடுவாங்க சுண்டல்லாம். அப்ப அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், இந்த ஜீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்துட்டோம்னா அவங்களுக்கு ஈஸியா டைஜஷன் ஆயிடும். அதனாலதான் இந்த மாதிரி செய்யறது. அது இல்லாம மிளகாலாம் தனித்தனியா கருவேப்பிலை தனித்தனியா இருந்தா பொடி அதை பொறுக்கி சுண்டல்ல இருந்து எடுத்து தனியா வச்சிருவாங்க. இதுல நீங்க தேங்காய் கூட வறுத்து சேர்த்துக்கலாம். ஆனா தேங்காய் போட்டா நமக்கு கெட்டு போயிருங்கிறதுனால தேங்காவை தனியா வச்சுக்கிறோம். இதுல நீங்க தேங்காவும் வறுத்து போட்டுக்கலாம். தேங்காய் நல்லா துருவி இதோட நீங்க வறுத்துட்டீங்கன்னா தேங்காய் தனியா தாளிச்சு தனியா போடணும்னு இல்லை. இதெல்லாம் கருக விடாம கொஞ்சம் வறுத்துக்கோங்க, மீடியமா வச்சுக்கோங்க. பாருங்க இப்ப கடலைப்பருப்பு அவ்வளவும் போடணும் இல்லை, இந்த பொடிக்கு தேவையான கடலைப்பருப்பு போதும். எல்லாமே ஒத்தா மாதிரி வறுபடணும் பாத்தீங்கன்னா. ஏன்னா ஒண்ணு செவந்து ஒண்ணு செவராம இருக்கக்கூடாது, அதுக்குதான் நம்ம ஸ்லோவா வச்சுக்கணும்னு சொல்றது. இப்படி எடுத்துக்கோங்க. அந்த வாசனை வரும், கடலைப்பருப்பு நல்லா செவந்துருச்சு அப்படிங்கிற வாசனை வரும்போது நீங்க எடுத்துக்கணும். இப்ப வந்து உளுத்தம்பருப்பு எந்த அளவு கடலைப்பருப்பு எடுத்தீங்களோ அந்த அளவு உளுத்தம்பருப்பு ஒரு 2.5 ஸ்பூன் இருக்கும். அதுவும் கடலைப்பருப்பும் ஒரு 2.5 ஸ்பூன். இதுவும் நீங்க வாசனையை வச்சுதான் தெரிஞ்சுக்கணும். இது வந்து கலர் மாறும், ஆனா நீங்க செவந்து வரும்போது ஒரு வாசனை வரும். நான் கொஞ்சமா தான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நீங்க வந்து நிறைய பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த அளவெல்லாம் கூட்டிக்கோங்க. கூட்டி எடுத்து வறுத்து போட்டுக்கோங்க. பார்த்தாலே தெரியும், பாருங்க கலர் மாறிடுச்சா பாருங்க. இதை விட்டீங்கன்னா கருகிடும். இந்த மாதிரி பருப்பெல்லாம் செவந்து வருது பாருங்க, அந்த மாதிரி ஸ்டேஜில் வாசனை வரும் நமக்கு. அது வறுக்கும் போது உணர்வீங்க நீங்க. நான் வந்து இப்ப வாசனை வந்துருச்சு அதனால எடுத்தேன். இது எடுத்து வச்சோடனே கொஞ்சம் அந்த சூட்லயே செவரும் பாருங்க, அதுக்குதான் அந்த பதத்தை பார்த்து கரெக்டா எடுத்துடணுன்றது. இப்ப எடுத்து வச்சோடனே பாருங்களா கலர் எப்படி மாறுது. இப்ப ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் வந்து 2 ஸ்பூன் தான் சேர்க்கணும், இல்லை உங்க இஷ்டம். இதோடய மிளகு, ஏன்னா இது வெடிச்சு செவந்துடும் டக்குன்னு. மிளகும் போட்டுக்கோங்க. மிளகு நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் தான் சேர்க்கிறேன். ஏன்னா நம்ம மிளகா வேற போட்டிருக்கோமா, இது டைஜஸ்டான இந்த அளவு பொடிக்கு இந்த மிளகு போதும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வறுத்து எடுத்துட்டோம். இது பாருங்க, இதை நுணுக்கிட்டு வரும். இப்போ மிளகா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் முதல்ல எப்படி நுணுக்குவாங்கன்னா மிளகா போடுவாங்க, அப்புறம் 1 by 1 போடுவாங்க. இப்போ அது அம்மியில நுணுக்கும் போது இப்போ நமக்கு அப்படி இல்லை, எல்லாமே ஒன்னாவே போட்டு நம்ம நுணுக்கிக்கலாம். நான் அது மாதிரி பண்ணி பாருங்க ஒரு வாட்டி. நான் இப்போ எல்லாமே ஒரே தட்டில் எடுத்ததுனால இந்த பொடியை வந்து இப்போ நுணுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பொடி நுணுக்கிக்கோங்க. ரொம்ப நைஸா வேண்டாம், குறைன்னு. சுண்டல் பொடி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.
வேணுங்கிறப்ப நமக்கு அந்த பொடி எவ்வளவோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்கணும். இல்லை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சுண்டல் பொடி ரெடி ஆயிடுச்சு. பச்சை பயிறு சுண்டல் காரத்தில் பார்க்க போகிறோம். நேற்று வந்து இனிப்பு பார்த்தோம்ல, இது வந்து நான் ஊற தான் வச்சுருக்கேன். வறுக்கலை, ஒன்றுமே செய்யலை. இந்த சுண்டல் வந்து அப்படியே நம்ம வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு. அவ்வளோதான். இந்த சுண்டலுக்கு ஒரு 1.5 கப்பு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். அதுக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம சேனலில் சுண்டல் பொடி போட்டிருக்கோம்ல, அதை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தாளிக்க எண்ணெய் எடுத்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் இறக்கும் போது போடுங்க. இவ்வளவுதான் நமக்கு சுண்டல் தாளிக்கிறதுக்கு. இதை வேக வச்சுட்டு வந்துடலாம் நம்ம முதல்ல. இது நான் ஊற தான் வச்சிருக்கேன். வறுக்கலை, அப்படியே பச்சையா ஊற வச்சிருக்கேன். ஒரு 3 மணி நேரம் ஊறலாம். அதுக்கு மேல ஊற வச்சிங்கனாலும் ஊற வைக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. இந்த சுண்டலுக்கு தேவையான உப்பை போட்டுக்கோங்க. இப்ப இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். இது 2 சவுண்டு தான் கொடுத்தேன். நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு வந்துடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு வெடிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். கடுகு போட்டுக்கோங்க. இப்ப கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். பெருங்காயம் போட்டிருக்கேன். கருவேப்பிலை, மல்லி, இது கருவேப்பிலையும் மிளகாவும் போட்டிருக்கேன். இப்ப நம்ம அந்த சுண்டல் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை போட்டுக்கோங்க. வடிகட்டி நல்லா தண்ணி இல்லாம எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம சுண்டல் பொடி வச்சிருக்கோம்ல, அதை வந்து ஒரு ஸ்பூன் தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகாவும் இது வந்து ரொம்ப காரம் தாங்காது. கொஞ்சம் பாருங்க, போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு தேங்காய் போடணும்னாலும் போடலாம். நீங்க இல்லைன்னா நிறுத்திக்கலாம். இதோட நான் தேங்காய் கொஞ்சம் போட்டு காமிக்கிறேன். இது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொத்தமல்லி கொஞ்சம் இருந்தா தூவிக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். காராமணி பச்சை பயிறு இனிப்பு நேற்று செஞ்சு காமிச்சேன். இன்னைக்கு காரம் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்ப அதே இன்கிரீடியன்ஸ் தான் கொண்டைக்கடலை சுண்டலுக்கு. பாருங்க, கொண்டைக்கடலை நல்லா நான் ஊற வச்சு வெள்ளை சென்னா எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை வேக வைக்கணும். அடுத்து தாளிப்பு இது மாதிரி தான் கொடுக்க போறோம். சுண்டல் பொடி, இது சுண்டலுக்குன்னு ஒரு பொடி நுணுக்கி வச்சிருக்கோம், அதை போட போறோம். தேங்காய் போட போறோம். இவ்வளவுதான் நம்ம பச்சை பயிர் சுண்டலுக்கு. இன்னைக்கு அம்மனுக்கு வந்து பச்சை கலர்ல செய்யணுங்கிறதுனால பச்சை பயிர் சுண்டல் எடுத்திருந்தேன். நான் பிளான் பண்ணது கொண்டைக்கடலை சுண்டல் தான். ஆனா பச்சை கலரும் செஞ்சு காமிப்போம் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து, இத்தனை ஐட்டமும் பண்ணணும்னு இல்லை. நம்ம நெய்வேத்தியம் காலையில கொடுக்குறது, சாயந்தரம் தான் இந்த சுண்டல் வகைகள்லாம் நம்ம பண்ண போறோம். ஈஸியா இருக்கிறதுக்காக உங்களுக்கு 2-3 செஞ்சு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சுண்டல் இதை வேக வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு பார்ப்போம். நம்ம கொண்டைக்கடலை வேக வச்சுக்கலாம். அதுக்கு தண்ணி போட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு போட்டிருக்கேன். கொண்டைக்கடலை வேக வச்சுட்டு காமிக்கிறேன். கொண்டைக்கடலை நல்லா 3-4 சவுண்டு வச்சோம். இந்த பாருங்க வெந்துருச்சு. இப்ப இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். தாளிச்சிடலாம். இப்ப அதே மெத்தடு தான். பச்சை பயிர் சுண்டல் நம்ம பண்ணோம்ல, அதே மெத்தடு தான். ஆனா கொண்டைக்கடலை வந்து ஊற வச்சு நிறைய டைம் ஊற வைக்கணும். அதாவது ஒரு 6 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அது வேக வைக்கிறதுக்கு பச்சை பயிருக்கு வந்து 2 சவுண்டு வச்சாலே போதும். வெந்துருச்சான்னு பார்த்துட்டு கூட நீங்க திருப்பி வச்சுக்கலாம். ஆனா கொண்டைக்கடலை வந்து ஒரு 5-6 சவுண்டு வச்சு எடுத்துடுங்க. அது சீக்கிரம் குலையாது. அதனால நல்லா வெந்தோடனே எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நல்லா ப்ராப்பரா கரெக்டா செஞ்சு கொடுக்கணும். உளுத்தம் பருப்பு தாளிக்க போட்டிருக்கேன். பெரிய கடுகு வந்து கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்சோடனே நீங்க போட்டுருங்க. ஏன்னா அது சின்ன கடுகுனா சீக்கிரம் பொரியும். பெரிய கடுகு கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். இப்ப பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. எங்க வீட்டுல எல்லாம் பெரிய கடுகு தாளிச்சாதான் சட்னினா நல்லா இருக்கும். இப்ப நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கணும். இதுக்காகவே நான் ஊர்ல இருந்து வாங்கிட்டு வச்சுக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நம்ம அந்த பொடியும் போட போறோம். அதுலயும் கருவேப்பிலை எல்லாம் நம்ம போட்டிருக்கோம்.
இருக்குது, கருவேப்பிலை இருந்தா நீங்க போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்ப நம்ம வடிகட்டி வச்சிருக்கோம் பாருங்க, நல்லா வெந்து, அதை எடுத்து இதுல போட்டு பாருங்க. நல்லா இந்த அளவு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் எதுக்கு போடுறதுன்னா வெள்ளையா தெரியாதுன்னா, அதனால மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறது. இப்ப இந்த ஸ்டேஜ்ல பொடி போட்டுக்கோங்க. சுண்டலுக்கு தேவையான பொடி, சுண்டல் பொடி போடுறோம். இதை போட்டுட்டு நல்லா எல்லாத்துலயும் கோட்டிங் ஆகுற மாதிரி போட்டுருங்க. இப்ப தேங்காய் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இறக்கும் போது கொத்தமல்லி தலை இருந்தா போட்டுக்கோங்க. நம்ம சேனல்ல வந்து நவராத்திரி சீரீஸ் போயிட்டு இருக்கிறதுனால நவராத்திரி சீரீஸ் 4 டே, இன்னைக்கு 4th டே, அதனால 4th டே வந்து மகாலட்சுமி ஆவாகனம் உங்களுக்கு நம்ம என்னென்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க. கதம்ப சாதம் அவங்க ரொம்ப விருப்பமா வைக்கணும் நைவேத்தியமா. அதுக்கப்புறம் வந்து ஒரு கேசரி, ஸ்வீட்டுக்கு நம்ம கேசரி தான் பண்ணியிருக்கோம். இது ரவையில பண்ணியிருக்கோம், வெள்ளை கேசரியா பண்ணியிருக்கேன். நீங்க வந்து பாயசம், பால் பாயசம், கல்கண்டு சாதம் எது வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சுண்டல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பச்சை கலர்ல செய்யணும், அதனால நான் வந்து பச்சை பயிர்ல வந்து கார சுண்டல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வடை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொண்டக்கடலை சுண்டல் பண்ணியிருக்கேன். பட்டாணி சுண்டலும் நீங்க பண்ணலாம். அதனால இது இப்போ இது வந்து எப்படி நம்ம அம்மனுக்கு படைக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்க. அடுத்தது வந்து நேற்று சொல்லியிருந்தேன் சுண்டல் பொடி சுண்டலுக்கு போடுற பொடி பண்ணி காமிக்கிறேன்னு. சுண்டல் பொடியும் நம்ம பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. இந்த பொடி போட்டு தான் நம்ம 2 சுண்டலும் பண்ணியிருக்கோம். கதம்ப சாதமும் வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு, பாத்துங்க. இலையில பரிமாறும் போது தட்டுலாம் வந்து புழங்காம வச்சிருந்தீங்கன்னா அந்த தட்டை நீங்க எடுத்துக்கலாம். புது தட்டா தாம்பளத்துக்கு வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அந்த தட்டுல கூட நீங்க பரிமாறிக்கலாம். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு அம்மனுக்கு வந்து ஆரஞ்சு கலர்ல தான் நீங்க கனகாமரம், ஜாதி மல்லி இந்த மாதிரி நீங்க இது பண்ணலாம். ரோஸு எடுத்துக்கலாம். ரெண்டரை கப்பு தண்ணி வச்சிங்கன்னா இந்த அமௌண்ட் இது கரெக்டாக வரும். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்புக்கு வந்து 2.5 கப்பு தண்ணி, ரவை 1 பங்கு எடுக்குங்க, 2.5 கப்பு தண்ணி வச்சிடணும். 1.25 சர்க்கரை எடுக்கலாம். இப்போ ஒரு பங்கு தான் நான் சர்க்கரை போடுறேன். ரவை 1 பங்குனா சர்க்கரை 1 பங்கு தான். ஏன்னா ஸ்வீட்டு எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அதனால. வடை பண்ணியிருக்கேன். பூ வந்து நம்ம வந்து ரோஸ் எடுத்துருக்கோம், ரோஜா பூவும் இன்னைக்கு நம்ம பண்ணலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நவராத்திரி சீரியஸ் 4th டேக்கு நம்ம இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் எது வேணாலும் பண்ணி சாமியை கும்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.